பாருங்க. ஜெயந்தி, மாமா அந்த பொண்ணு எப்படிமா இருக்கா? மாமா வசதியில கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் மூக்கு மூலியமா பார்க்க லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா மாமா. இந்த பொண்ணையே உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் என்ன, சம்பந்தப்பட்டவங்களே பார்த்து பொண்ணு அழகா இருக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க. தரகரே, நீங்க உடனே இந்த பொண்ணை நம்ம திவாருக்கு பேசி முடிச்சிருங்க. ஏய், என்னடா சொல்றீங்க? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இவனுக்கு எதுக்குடா இன்னொரு கல்யாணம்? பாருங்க, நம்ம திவாருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வாரிசு உருவாச்சுன்னா அவனுடைய எதிர்காலமும் அரசியல் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜோசியர் சொன்னார். அதனாலதான் திவாகருக்கு பொண்ணு பார்க்க தரகரை வர சொல்லியிருக்கேன். அதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு தரகரை வர சொன்ன என்னடா அர்த்தம்? பாருங்க, நான் உங்ககிட்ட திவாகருக்கு 2வது கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி பர்மிஷன்லாம் கேட்கல. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்னு தகவலைத்தான் சொல்றேன். புரியுதா? எனக்கு யாரோட விருப்பமும் தேவையில்லை. நான் திவாகருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். தரகரே ஐயா, மேற்கொண்டு அந்த பொண்ணு வீட்டில் என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி சரிங்கய்யா. பொண்ணு பார்க்க என்னைக்கு வரணும்னு கேட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னதான் நீங்க முடிவு பண்ணாலும் இது சட்டப்படி தப்பு. அவர் தொட்டு தாலி கட்டின ஜெயந்தி அக்கா இருக்கும்போது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத சட்டம் அனுமதிக்காது.